ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்னைக்கு நாம திண்டுக்கல் தென் திருப்பதி கோவிலுக்கு வந்திருக்கோம். திருப்பதியில இருக்கிற ஏழுமலையானை போல இங்க இருக்கிற ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளும் அதே அலங்காரத்தோட பக்தர்களோட வேண்டுதலை நிறைவேற்றி அருள் புரிவார். திருப்பதி கோயில் மாதிரியே தமிழ்நாட்டுல நிறைய பெருமாள் கோவில் இருக்குங்க. சூலூர்ல சூலூர் திருப்பதி கோயில் இருக்குங்க. கோயம்புத்தூர்ல கொங்கு திருப்பதி கோயில் இருக்குங்க. மேட்டுப்பாளையத்துல ஒரு திருப்பதி கோயில் இருக்குங்க. திருப்பூர்ல கூட ஒரு திருப்பதி கோயில் இருக்குங்க. கோவில்கள் நகரம் என்று அழைக்கிற கும்பகோணத்துல ஸ்ரீ உப்பிலியப்பன் பெருமாள் கோவில் இருக்குங்க. திருப்பதிக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்ற முடியாதவங்க இந்த உப்பிலியப்பன் கோவில்ல வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். திண்டுக்கல் தென் திருப்பதி கோயில் 1999 கட்டினாங்க. இந்த கோயில் கட்டினப்ப ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமி மட்டும் தாங்க பிரதிஷ்டை பண்ணினாங்க. பிறகு பக்தர்களோட ஆதரவுனால கோவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதுங்க. சுவாமி பக்த ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்ச பிறகு ஸ்ட்ரைட்டா பெருமாளை வழிபாடு செய்ய போக கூடாதுங்க. அதுக்கு முன்னாடி சக்கரத்தாழ்வார் சுவாமிய வழிபாடு செஞ்சுட்டு சுவாமி சக்கரத்தாழ்வாரோட பிரகாரம் சுத்தும் போது ஸ்ரீ யோக நரசிம்மரையும் வழிபாடு செய்யுங்க. இந்த கோயிலோட சுற்று பிரகாரத்துல மும்மூர்த்திகளோட சிலைகளும் செல்வத்தின் தேவி என்று அழைக்கப்படும் ஸ்ரீ காமதேனு சிலையும் தாயார்கள் சமேத பெருமாள் கருட வாகனத்துல காட்சி தர்றாருங்க. இந்த கோயில்ல ஒரே இடத்துல ஸ்ரீ நவ நரசிம்மரை பார்ப்பது மிக சிறப்புங்க. 2002 சுவாமி தும்பிக்கை ஆழ்வார் இங்க பிரதிஷ்டை செஞ்சாங்க. இந்த கோவில் பிரகாரத்துல ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நர்த்தன விநாயகர், ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர், விநாயகரோட வாகனமான 3 வாகனத்துல அமர்ந்த நிலையில இருக்கிற விநாயகர், இன்னும் சில விநாயகரையும் தரிசிக்கலாமுங்க. இந்த கோவிலோட நிர்வாகஸ்தர் இந்த கோவிலை பத்தி விவரிக்கிறார். ஆஞ்சநேயர் கோவில் நிர்வாகியா உங்க முன்னாடி பேசுறேன். 1999 ஆஞ்சநேயர் இங்க பிரதிஷ்டை ஆனாரு. அவரை தொடர்ந்து வெங்கடாஜலபதி பெருமாளும் பத்மாவதி தாயாரும் லட்சுமி நரசிம்மரும் மற்ற தெய்வங்களும் ஒரு தெய்வமா இங்க பிரதிஷ்டை ஆனாங்க. இந்த கோவில் மக்களோட ஆதரவுல நாளுக்கு நாள் வளர்ச்சி ஆகிட்டே இருக்கு. இந்த கோவில்ல வேண்டிக்கிட்ட பல காரியங்கள் நல்லபடியா நடந்திருக்கிறதுனால தான் இந்த கோவில் நாளுக்கு நாள் வளர்ச்சி ஆகிட்டே இருக்கு. இந்த கோவில்ல சிறப்பு நுழைவு கட்டணம் வேற எந்த விதமான வசூலும் இங்க கிடையாது. வர்றவங்க மனசு நிறைவா சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கலான்ற அளவுக்கு நாங்க இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். கோவிலோட விலாசம் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவில், தென் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில், MM நகர், திண்டுக்கல். இந்த கோயில்ல டெய்லி சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை பிரசாதமா தர்றாங்க. இந்த கோவில் பிரசாதம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த கோயிலை இன்னும் விரிவுபடுத்த போறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா டொனேஷன் அல்லது மெட்டீரியல்ஸோ இந்த கோவிலுக்கு கொடுக்கலாம். இந்த கோவிலோட என்விரான்மெண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. இந்த கோவில் பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் நூற்றுக்கணக்கான சிலைகளும் சுவாமி வரைபடங்களும் இருக்குங்க. லட்சுமி நரசிம்மர் சன்னதிக்கு போற வழியில ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாளை தரிசிச்சுட்டு லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்யுங்க. சுவாமி லட்சுமி நரசிம்மர் வியாபார விருத்தி, சகல ஐஸ்வர்யங்களையும் மன நிம்மதியும் தருவார் என்பது ஐதீகம். இந்த சுவாமியோட என்ட்ரி வால்ல லட்சுமி நரசிம்மர் சோஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்குங்க. அந்த சோஸ்திரங்களை நாம் படிச்சு வழிபட்டால் எண்ணியது பலிதமாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சுவாமி லட்சுமி நரசிம்மர் பிரகாரத்தை சுத்தி வந்த பிறகு பெருமாள் சன்னதிக்கு போற வழியில நிறைய சுவாமி வரைபடங்கள் இருக்குங்க. அத நீங்க பார்க்கலாம். பெருமாள் சன்னதி வந்ததும் ஃபர்ஸ்ட் விஸ்வசேனரை வழிபாடு செஞ்சுட்டு பெருமாளை தரிசனம் செய்யுங்க. இப்ப நாம வெங்கடாஜலபதி பெருமாள் தென் திருப்பதி சன்னதியில இருக்கோம். பெருமாளை பார்க்கும்போது புஷ்ப அலங்காரத்தோட மிக அழகா காட்சி தராருங்க. பெருமாளோட மார்பில தாயார் லட்சுமி தேவியும் அலங்காரத்தோட காட்சி தருவது கண்கொள்ளா காட்சிங்க. பெருமாள் சன்னதிக்கு வெளியில 10 அவதாரமான மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரங்களையும் பார்க்கலாம். ரைட் சைட்ல தன்வந்திரி பெருமாள் சன்னதி இருக்குங்க. அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பத்மாவதி தாயார் சன்னதியும் இருக்குங்க. இந்த சன்னதிக்கு போற வழியில சைட்ல மேல நிறைய சுவாமி படங்கள் இருக்குங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர், விநாயகர், பெருமாள், பத்மாவதி தாயார், லட்சுமி நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர் இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல தரிசிப்பது தாங்க. சனிக்கிழமை புரட்டாசி மார்கழி மாசத்துல இந்த கோயில் ரொம்ப விசேஷமா இருக்குங்க. இந்த மாதிரி டிவோஷனல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்ல பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க.
பெருமாளோட விஸ்வரூப தரிசனத்தையும் இந்த கோயில்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.